படத்தில் நடித்தால் மட்டுமே நாடாள போதும், அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது. பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான். அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. எம்ஜிஆரை முன்னுதாரணமா சொல்லவே கூடாது. எம்ஜிஆரை முன்னுதாரணமா சொல்லவே கூடாது. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆதரவா. நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். பயப்பரியா குமார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளோட அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளோட உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரி எதிரிதான், அதுல அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது. இது கொள்கை இல்ல, கூமுட்ட. அதுவும் அழுகுன கூமு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அவருடைய மேடை பேச்சை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாட்டில் யாருமே நல்லவன் இல்லை. ரஜினிகாந்த் இருக்கிறீங்க, கமலஹாசன் ஒரு மெண்டல், கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் போக்கிறீங்க, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்ட முடியும்? கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.